ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம விஜய் ஆண்டனி ஹீரோவாக பண்ண நூறுசாமி படம் அதை பற்றின ஒரு கலந்துரையாடல் தான். ஆக்சுவலாக இந்த படம் வந்து விஜய் ஆண்டனி ஹீரோ கிடையாதுங்க. அதில் ஹீரோயினியாக சுவாசிக்கான்றவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் இதில் மெயின் ரோலே. அவங்க தான் இதில் ஹீரோ ஹீரோயினி எல்லாமே அவங்க தான், 1 and 1. அப்புறம் அவங்க பசங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அதில் பெரிய பையனாக ஒருத்தன் நடிச்சிருக்கான், அவனுடைய ரோல் மேஜராக இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் இந்த படம் ஃபுல்லாகவே. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃபில் நமக்கு ஸ்டோரி சொல்கிற விதம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலுமே போராக தான் போகும். அவங்க ஹீரோயினி காட்டுவாங்க, சின்ன வயசுலேயே அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை இழந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க யாருன்னு கூட நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு 2 சின்ன பசங்களை வந்து இவங்க கல்யாணம் பண்ண உடனே அவங்க வீட்டுக்காரர் இறந்துடவே அந்த 2 பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து, அவங்களுக்கு வந்து நடுவில் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஆசையும் மைண்டுக்குள்ளே இருக்கும், மனசுக்குள்ளே. ஆனால் அது வந்து பசங்களுக்காக அதை புதைச்சிட்டு, ஸோ பசங்களுக்காக லைஃப் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி மேரேஜ் பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்து அவன் பையனுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அவளுக்குமே ஒரு கூச்சம் இருக்கும், மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும், கேவலமான தாட். அதாவது நம்ம பையனை நம்ம எப்படி பார்க்கறது, நம்ம பையன் நம்மளை எப்படி பார்ப்பான்ற மாதிரியான ஒரு மனசுக்குள்ளே ஒரு குமுறல் இருக்கும். அது வந்து அந்த பையனுக்கு வந்து பிடிக்காது, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் ஆசை இருக்குது அப்படின்றது. அதே பையன் பெருசாக வளர்ந்துட்டதுக்கு அப்புறம் ஆமாம் நம்ம அம்மா இந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்களே அப்படின்ட்டு அவன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளாக இருப்பான், ஒரே குறிக்கோளாக. அவங்க அம்மா வேணா வயசாயிடுச்சு, 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து நீ தனியாக இருக்க, உனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்ற மாதிரி மறுமணம் பண்ணலாம், இது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவன் நீ கல்யாணம் பண்ணாதான் நான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வச்சுன்னு சர்வே ஆகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படி தான் போகுது. இதில் மெயின் ஸ்டோரியாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ லேடிஸ் எல்லாருமே கல்யாணம் பண்ணுறாங்கன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ண உடனே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டா திரும்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு குறிக்கோள் தான் இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. இது வந்து அந்த காலத்துலேருந்தே அப்படி தான் இருக்கும். அந்த காலத்துலேயே இது எல்லாமே உரைச்சிட்டாங்க, திரும்ப பண்ணிக்கலாம் கல்யாணம் அப்படின்ற மாதிரி பெரியார் காலத்துலேயே பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே இன்னும் நிறைய வில்லேஜ் சைடில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குல்ல. அதுவும் இப்போ ஒரு 40-50 வயசுக்கு மேலே அந்த மாதிரி இறந்துட்டா ஓகே பரவாயில்ல, பசங்களாம் பெருசாக இருக்கும், அது ஒரு இயப்பாக ஃபீல் பண்ணி அப்படியே இருந்துருவாங்க, துணை தேவை இல்லாமல். ஆனால் சின்ன வயசில் பசங்களே இன்னும் வளரல, அதுக்குள்ளவே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து இன்னொரு திருமணம் கண்டிப்பாக தேவை தான். ஸோ அது வந்து யாருமே இப்போலாம் எதிர்க்கிறது இல்லை, அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். இது வந்து இந்த படத்தில் தேவையில்லாத அநியாயம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி 40 ஏஜுக்கு மேலே ஆனாலுமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு ஒரு மாதிரி தான் படுது. ஏன்னா இப்போ நம்மளுடைய ஆயுட்காலமே கம்மியாயிடுச்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். ஸோ நம்மளே 70 வயசோ ஒரு 70 வயசு இருக்கிறதே பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன், 70 இயர்ஸ். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் 40க்கு மேலே ஆகிட்டு கல்யாணம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், பண்ணாமே இருக்கலாம், அது அவங்களுடைய தாட், அவங்களுடைய ஓன் ஒப்பீனியன். அது நம்ம வந்து யார் மனசுலையும் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது எதுவும். எதுக்கு நமக்குன்ட்டு அப்போது ஒரு ஃபேமிலியாக தானே இருப்போம், ஃபேமிலி இருக்கும் இல்லை கண்டிப்பாக, நமக்குன்னு பசங்க பேர் பசங்க இல்லை பசங்களாச்சும் இருப்பாங்க கல்யாண வயசில். ஸோ எதுவுமே இல்லைனா பண்ணிக்கலாம், யாருன்னா நம்பி வந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஃபேமிலி பசங்க இவ்வளோ பெருசு இருக்காங்க, அவங்களுக்குன்னு பேர பசங்க உருவாயிட்டதுக்கு அப்புறமேட்டு கல்யாணம்ன்றது வந்து எனக்கு சரியாக படலை. அது தேவையில்லாது, அது அவங்களுடைய ஓன் ஒப்பீனியன் தான். என்னுடைய தாட் வந்து இதுதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறோமா, பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஸோ 35 வயசு 40 வயசுக்குள்ளே கூட ஓகே தான். 35 வயசு ஆகுதா, கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஒரு 10 வருஷம் கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆன பிறகு கூட புருஷன் இருந்துட்டு அந்த மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அவங்க ஏஜுக்கு கரெக்டாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கணும்ல, எல்லாமே ஃபேமிலியாக வாங்குறோன்னா எல்லாத்துக்குமே எலிஜிபிளாக இருக்காங்களான்ற மாதிரி பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக அன்பு செலுத்துறதுக்கு கண்டிப்பாக ஆளுங்க இருப்பாங்க, பசங்களாச்சும் இருப்பாங்க, இல்லை அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அப்படியே இருந்துட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி 40 வயசு 45 வயசுக்கு மேலெலாம் திருமணம் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு மனம் ஓகே, 40 வயசுக்கு மேலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம்னா ஓகே. அதுவே 45 வயசுக்கு மேலெலாம் செகண்ட் மேரேஜ்ன்றது வந்து எனக்கு செட் ஆகலை, எனக்கு சரியாக படலை. ஸோ என்னுடைய தாட் அதுதான். இந்த படத்தில் ஓவராலாக பார்க்கணுன்னா இந்த நல்ல கருத்து தாங்க, மறுமணம் பண்ணிக்கணும். இப்போது குழந்தை பிறந்திருக்கும், இந்த படத்தில் இன்னொரு சீன் காமிச்சிருப்பாங்க, இப்போ தான் கல்யாணம் ஆகி கன்சீவாக இருப்பாங்க, அவங்க வந்து டேட்டு சொல்லியிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போகும்போது வலியத்துன்னு இருக்கும்போதே அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இப்போ குழந்தை பிறந்திருக்கு, இப்போ தான் பிறந்திருக்குன்னா இன்னொரு கல்யாணம் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இது வந்து 45 வயசு 40+ கொஞ்சம் ஓவர் தாங்க, அப்போலாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து இது. ஸோ ஓகே, படத்தில் என்னெல்லாம் நல்ல சீன் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த யூடியூபராக ஒருத்தன்
அந்த ஹீரோயினியாக பண்ணியிருக்காங்களா அவங்களுடைய பெரிய பையனுக்கு ஜோடி பொண்ணு பார்க்க போகும்போது அங்கே ஒரு யூடியூபராக இருப்பாங்கல்ல. ஸோ அந்த சீன் எல்லாமே கொஞ்சம் காமெடி நல்லா தாங்க இருக்கும். அவங்க கிளைமேக்ஸில் வருவாங்கல்ல அந்த சீனுமே கொஞ்சம் எதிர்பார்க்காதது தான். நான் எதிர்பார்த்த லைட்டாக கண்டிப்பாக இந்த மாதிரி எதனா ஒன்று வருவாங்க. ஏன்னா யூடியூப் சேனல்னு கண்டென்ட்னு தேடின்னு சுற்றின்னு இருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய கண்டென்ட்டு. ஸோ போலீஸ்கிட்டே போனாலும் அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த மாதிரி மீடியா ட்ரோன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாக்கா கண்டிப்பாக வில்லேஜ் மக்கள் பயப்படுவாங்க. அதை யூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அந்த படத்தில். நான் கூட என்னடா அது ஹீரோ இவ்வளோ மாசாக வரானே முன்னாடி அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா அவனுக்கு ஃபைட்டும் தெரியாது. ஸோ எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க கரெக்டாக என்ட்ரி கொடுத்தாங்க ட்ரோன் மூலயமா. ஸோ அது வந்து பயங்கரமான சீன் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க. இன்னும் நிறைய காட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ தனிமையாக இப்போ ஒரு மனுஷன் ஒரு பொண்ணு ஒரு பையன் யாரோ ஒருத்தர் இப்போ தனிமையாக வாழ்கிறாங்க. ரொம்ப நல்லா லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க வந்து தனியாக பேசுறதுக்கு எதனா ஒன்று ஒரு செவர்கிட்டயோ இல்லை ஒரு ஃபேன் கிட்டயோ இல்லை ஏதோ ஒன்று கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஃபீலிங்ஸ் அடக்க முடியாது. கண்டிப்பாக யார்கிட்டனா ஒருத்தர்கிட்ட பேசணுன்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க நல்லா. ஸோ அந்த விஷயத்தில் பாராட்டணும். அதுவும் இல்லாமல் நம்ம விஜய் ஆண்டனியை மீட் பண்ணுவாங்க அவங்க பையனை தேடி போகும்போது மாப்பிள்ளை பார்க்கும்போது. ஸோ அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவர் பேசுகிற விதம் ஹாப்பியாக இருக்கணும். அந்த மாதிரியான ஆளுங்களாம் இருக்காங்களா என்னன்னே தெரியல. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு காமான ஒரு ஹீரோவாக. அதுவும் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோ எல்லாமே பெரிய ஹீரோ தான் விஜய் ஆண்டனி. இவரெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் பண்ணுறது வந்து கஷ்டம் தாங்க. யாராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஹீரோவாக பண்ணணும், நான் தான் மாசாக இருக்கணும், கதை என்னை நோக்கி இருக்கணும், என்னை சுற்றி தான் கதை இருக்கணும், கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டணும் என்ன அப்படின்ற மாதிரியான ஸ்டோரி இல்லாமல் சும்மா ஒரு 10 நிமிஷம் நம்பா வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேமியோவான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு இல்லை. அதுவும் பெருசாக இல்லாமல் மாசாக இல்லாமல் லுக் பில்டப் இல்லாமல் சிம்பிளான ஒரு நார்மல் ஒரு ஹியூமனாக வந்து போயிருக்காருல்ல. ஸோ கண்டிப்பாக பாராட்டணும் விஜய் ஆண்டனியெல்லாம். அவ்வளோதாங்க இந்த படத்தில் பெருசாக சொல்லணும்னா வேறு எதுவும் பெருசாக இல்லை. மெயின் இது தான் மறுமணம் பண்ணலாம் பெண்கள் எல்லாருமே அப்படின்றத ஒரு கருத்தை தான் முன் வைப்பாங்க இந்த படத்தில். அது வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில நெருடலான விஷயங்கள் தான். அதாவது இந்த 45 வயசு பையன் கல்யாணம் பண்ணுற வயசில் அந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக சரியாக படலை. ஏன்னா பையன் கல்யாணம் பண்ணி இன்னும் ஒன்றா அம்மா வச்சு இன்னும் மருமக பேரம்பேத்தி அப்படின்ட்டு லைஃப் ஈஸியாக என்ஜாயும் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய உடல் தேவைக்காக பண்ணுறாங்கன்னா அது பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஓன் ஒபினியன் தான், அவங்களுடைய விருப்பம் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் நல்ல கருத்தை சொல்லியிருக்கா இல்லைன்னா நம்ம பண்பாடுக்கு எதிர்மாறான வேறு எதனா கருத்தை சொல்லியிருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு தட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.